ரஷ்யாவோட மாஸ்கோவா போர்க்கப்பல் இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா முதல் முறையா ரஷ்யாவோட ஒரு போர்க்கப்பலானது வீழ்த்தப்பட்டுச்சுன்னா அது உக்ரைனால பண்ணப்பட்ட ஒரு சம்பவம் தான். இதுல R316 சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிஷிப் மிசைல், நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல்னு சொல்லுவாங்க. இது உக்ரைனுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வெப்பன்ஸ் ஃபேக்டரியை நாங்க நேத்து நைட் ஸ்ட்ரைக்ஸ்ல டெஸ்ட்ராய் பண்ணிட்டோன்னு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை ரஷ்யா இப்ப கொடுத்திருக்காங்க. இது உக்ரைனுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ப்ளோ. சோ இத பத்தின செய்திகளையும் இந்த நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல் இந்த போர்ல எப்படி எல்லாம் உக்ரைனுக்கு பயன்படுத்திருக்கின்றது தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அகிதம் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். R360 நெப்டியூன் ASM, அதாவது ஆன்டிஷிப் மிசைல்னு சொல்லுவாங்க. இந்த 2022 பிப்ரவரி மாசம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன், ரஷ்யன் வெர்ஷன்ல சொல்லணும்னா ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன், ஓபனா சொல்லணும்னா போர், இது தொடங்குது. இப்படி தொடங்கப்பட்ட இந்த யுத்தமானது ஆரம்பத்துல உக்ரைனுக்கு பல அடிகளை கொடுத்துச்சு. ஆனா உக்ரைன் ஒரு வெற்றிக்காக தடுமாறிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யா ஒரு பக்கம் தலைநகரத்தை சுத்தி வளைச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஒரு 21 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பெரிய கான்வாயானது நின்றுட்டு இருக்குன்னு உக்ரைன் மேல ஏகப்பட்ட பிரஷர்ன்றது போடப்பட்டு இருந்தப்போ உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா இல்ல இந்த போர்ல உக்ரைன் பக்கம் பல நாடுகளை சரி ஓகே இவங்களுக்கு வெப்பன்ஸை கொடுத்தனா இவங்களால ரஷ்யாவை டீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவமா மாறினதான் இந்த மாஸ்கோவா கப்பல்ன்றது மூழ்கடிக்கப்பட்டது. முதல்ல இந்த கப்பலை பத்தி பார்க்கணும். ரஷ்யாவோட பிளாக் சி ஃபிளீட்ல இந்த டைமண்ட் இந்த கிரவுன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கருங்கடலோட கப்பற்படையிலேயே ஒரு மிகப்பெரிய கப்பல், ரஷ்யாவோட ஒரு எலைட் வார்ஷிப்னு சொல்லலாம். இந்த கப்பலானது இந்த உக்ரைனோட ஸ்ட்ரைக்ஸ்ல உக்ரைனுக்கு எதிராக பல ஸ்ட்ரைக்ஸ்ல இந்த போர் கப்பலானது பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒடிசாவோட கடற்கரை பகுதிகளையும் அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய மாகாணங்களையும் இதுல இருந்து ஏவப்படக்கூடிய கலிபர் க்ரூஸ் மிசைல்ஸையும் மத்த லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்ஸையும் உக்ரைனை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ரொம்பவே ரஷ்யாவுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய இந்த மாஸ்கோவா கப்பலானது ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி இந்த உக்ரைனால மூழ்கடிக்கப்படுது. இப்படி மூழ்கடிக்கப்பட்டதே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு அந்த அளவுக்கு டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதே அளவுக்கு இதை சுத்தி பாதுகாப்புக்கு மற்ற போர் கப்பல்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதுல உக்ரைன் பயன்படுத்ததா சொன்ன அந்த R360 நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல் மேக்ஸிமம் 300 கிலோமீட்டர் ரேஞ்சை உடையது. ஆனா ஒரு கப்பலை நோக்கி இந்த மாதிரி ஆன்டிஷிப் மிசைல்ஸ் ஆனது ஃபயர் பண்றப்போ அதுக்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யா கிட்ட இருந்தது. இந்த இடத்துல உக்ரைன் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் குழப்பினது மட்டும் இல்லாம அன்னைக்கு இருக்கக்கூடிய கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ், அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு தண்டர் ஸ்டார்மை இந்த இடத்துல அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டாங்க. இந்த ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு அந்த இடத்துல என்ன சினாரியோ இருந்தது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதை நான் இப்ப சொல்றேன். இந்த உக்ரைன் கப்பலை மூழ்கடிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட 6 நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல்ஸை ஒடிசாவோட கடற்கரை பகுதிகளில் இருந்து இந்த மாஸ்கோவா கப்பலுக்கு எதிராக ஃபயர் பண்ணிட்டாங்க. இப்படி ஃபயர் பண்றப்போ இந்த கப்பலோட டிஃபென்ஸ் சிஸ்டம் குழப்பறதுக்காக அந்த பகுதியை நோக்கி 30க்கும் அதிகமான ஒன் வே ட்ரோன்ஸ்ன்றதும் அனுப்பப்பட்டுச்சு. உள்ள மிசைல்ஸ் வரதையும் ட்ரோன் வரதையும் இந்த மாஸ்கோவோட க்ரூ மெம்பர்ஸ்ன்றவங்க சென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு நிறைய முயற்சிகளை எடுத்தாங்க. இப்படி பண்ணதுல அத்தனை ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டது மட்டும் இல்லாம உள்ள வந்த 4 நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல்ஸ்ன்றது டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சு. ஆனா அடுத்ததா வந்த 2 நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் நேரடியாக அந்த கப்பலோட முன்பகுதியில் ஒன்றும் மேல் பகுதியில் பக்கவாட்டில் ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 ஏவுகணைகள் உள்ள விழுந்து வெடிக்குது. இப்படி வெடிச்சதுல அந்த கப்பல் உடனடியாக தீப்பற்றி எரிய ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்கப்போ ரஷ்யாவுக்கு அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த கப்பலை மீட்கிறதுக்கும் இல்லை ஏற்பட்ட அந்த தீயை அணைக்கிறதுக்கும் அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் ஆனது இருந்துச்சு. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் சொன்னல அன்னைக்கு இருந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸை உக்ரைன் அவங்களுக்கு ஃபேவரா பயன்படுத்திட்டாங்கன்னு. அன்னைக்கு கருங்கடல் பகுதியில் ஹெவி மழை, அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் பகுதின்றது ரொம்பவே ரஃப் சி, ரொம்ப மோசமான ஒரு பகுதியை அறிவிக்க அலைகளோட உயரம் அந்த அளவுக்கு அந்த இடத்துல அதிகமா இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினால அந்த கப்பலை மீட்கிறதுக்கோ இல்ல உடனடியாக அந்த இடத்துல மீட்பு பணிகளை அனுப்புறதுக்கோ ரஷ்யாவுக்கு ஒரு வாய்ப்புன்றதே கிடைக்கல. அந்த கப்பலோட நிலைமை மோசமாகிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. ரஷ்யா அந்த கப்பலை நெருங்கினதே அடுத்த நாள் மதியத்துக்கு அப்புறம் தான், ஆல்மோஸ்ட் ஒரு 30 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ரஷ்யாவால் அந்த கப்பலை நெருங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க என்னதான் முயற்சிகள் பண்ணாலும் அதுல இருக்கக்கூடிய செயிலர்ஸ் ஓரளவுக்கு காப்பாற்ற முடிஞ்சதே தவிர அந்த கப்பலை அவங்களால முழுசா மீட்க முடியல. அபிஷியலா உக்ரைன் டெப்ளாய் பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா முதல் முறையா ரஷ்யாவோட ஒரு ஃபிளாக்ஷிப் போர் கப்பல்ன்றது அந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆன்டிஷிப் மிசைல், நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல் உலக அளவில் ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்திருந்துச்சு.
இது இந்த மிசைலோட ஒரு சிறப்பான சம்பவமாகவும் மாறி இருந்துச்சு. ஸோ இந்த நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல் உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு ரஷ்யாவோட அசெட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்றது இது மூலமா உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஒரு ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அப்புறமா ரஷ்யாவோட பிளாக் சி ஃப்ளீட்ல ஒரு பெரிய ஒரு கரும்புள்ளியா இது மாறுச்சு. இதுக்கப்புறம் இந்த மிசைல் ஃபேக்டரியை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக ரஷ்யா ஏகப்பட்ட முயற்சிகளை பண்ணாங்க. இந்த மிசைலை தயாரிச்சிருக்குது லூச்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தோட பகுதிகள் மேல அட்டாக் பண்றது இல்ல அவங்களோட இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 18 முறைக்கும் அதிகமா ரஷ்யா இவங்களோட இண்டஸ்ட்ரியல் ஹப் டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இதுல ரஷ்யாவுக்கு இருக்க காத்திருந்த ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? எத்தனை முறை இவங்க இந்த ஸ்ட்ரைக்ஸை பண்ணாலும் அவங்க எந்த இடத்துல வெப்பன்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்ல எந்த இடத்துல இந்த வெப்பன்ஸை ஸ்டோர் பண்ணிருக்காங்கன்றத இன்னைய வரைக்கும் ரஷ்யானால மேஜரா எந்த இடத்துலையும் கெஸ் பண்ண முடியல. இவ்வளவு பெரிய ஒரு உளவு நெட்வொர்க்கை வச்சிருந்தோம். இந்த ஒரு விஷயத்துல உக்ரைன் ரஷ்யாவுக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தாங்க. எல்லாம் நேத்து நைட்டு வரைக்கும் தான். நேத்து நைட்டு ரஷ்யா பண்ண ஒரு அட்டாக், குறிப்பா சொல்லணும்னா லிவிவ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய சாம்பிர்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ஆனது இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ள இந்த நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி இயங்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல 30ல இருந்து 40க்கும் அதிகமான ஏவுகணைகள் தயாரிச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தகவல் ரஷ்யாவோட மிசைல் யூனிட்ஸுக்கு கிடைக்குது. உடனடியாக காலதாமதம் எதுவுமே செய்யாம இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் நோக்கி 6 இஸ்கேந்தர் ஏவுகணைகள் ரஷ்யாவால் இந்த இடத்துல ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. இஸ்கேந்தர் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உக்ரைனுக்கு அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுத்துறது கின்சாலுக்கு அடுத்தபடியா பார்த்தனா இது. ஆனா நம்பர் வைஸ் பார்த்தனா கின்சால் ஏற்படுத்தக்கூடிய அந்த இழப்புகளை விட இந்த இஸ்கேந்தர் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்பும் டிஸ்ட்ரக்ஷன் ரேஷியோன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த 6 மிசைல்ஸுமே இந்த சம்பீர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்ல உள்ள விழுந்து வெடிக்குது. டோட்டலா 11 பில்டிங்ஸ்ன்றது டெஸ்ட்ராய் பண்ணப்படுது. சிவிலியன்ஸ் பில்டிங் கிடையாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணப்படுது. அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த வெடிப்பு, இந்த மிசைல் ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட அந்த செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஆனது 4 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உணரப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல அதோட ஷாக் வேவ்ஸ் ஆனது உணரப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல மினிமம் 30 மிசைல் தான் இருந்துட்டு இருக்குன்ற ஒரு கணக்கை ஏற்பட்ட அந்த வெடிப்பு அதுக்கப்புறமா வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே பொய்யாக்குற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ சம்திங் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இந்த லிவ் மாகாணத்தில் நேத்து ரஷ்யாவால நடந்திருக்கு. நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைலை பத்தின செய்திகளை நீங்க எடுத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 நாட்களா ரொம்பவே அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. மெயினா உளவாளிகள் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்காங்க. முதல்ல உக்ரைனோட ஒரு ஆஃபீஸரே இந்த நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல்ஸை பத்தின சில சீக்ரெட்ஸை ரஷ்யாவுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணான்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னா நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைலை தயாரிக்கக்கூடிய இடங்கள் அது சம்பந்தப்பட்ட சில முக்கியமான ப்ளூ பிரிண்ட்ஸை சீனர்கள் 2 பேர், அப்பா ஒருத்தர் மகன் ஒருத்தர், அது சம்பந்தப்பட்ட டேட்டாஸ் எடுத்து அவங்க நாட்டுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணாங்களா இல்ல ரஷ்யாவுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணாங்களான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல 2 பேரையும் பிடிச்சி உக்ரைன் இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சீனாவும். இவங்க வந்து ஏதாச்சும் இவங்க உண்மையிலே தவறுகள் பண்ணியிருந்தா அவங்கள எங்க நாட்டு மேலே நடவடிக்கைகள் எடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த ஒரு 10 நாட்களா இதுக்கான ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க்கை ரஷ்யா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை உக்ரைன் கெஸ் பண்ணது மட்டும் இல்லாம அது சம்பந்தப்பட்ட சில நபர்களை இந்த இடத்துல அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த எந்த ஒரு அரெஸ்ட் பண்ணியும் இல்ல அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எடுத்தும் உக்ரைனால இந்த ஒரு ஃபேக்டரியை காப்பாற்ற முடியல. அதுக்கு இந்த நெட்வொர்க் கம்ப்ளீட்டா இது டெஸ்ட்ராய் பண்ணப்பட்ட கணக்கு கிடையாது. முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டின்றது அடிக்கப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்திருக்கு இல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு இது எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்த போகுதுன்றதெல்லாம் இந்த ஃபேக்டரிஸோட மற்ற டீடைல்ஸ் வெளியில வரப்பதான் தெரியும். ஆனா இது உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிவியர் ப்ளோவா இருக்குன்னா மற்ற வெப்பன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆனது இருக்கு. ரஷ்யன் பொசிஷன்ஸ் மேல ஃபயர் பண்ணக்கூடாது, இது வந்து லிமிடெட் நம்பர்ல இருக்குன்னு. ஆனா இந்த நெப்டியூன்ன்றது அவங்க உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். மற்ற நாடுகள்ல இருந்து நீங்க ஒரு 10 ஏவுகணையை உதவியா வாங்குறீங்கன்னா இதுல உங்களால ஒரு 40ல இருந்து 50 ஏவுகணையை உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வாங்குறதுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வித்தியாசமானது இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹப்பை இந்த இடத்துல இழந்திருக்கிறது உக்ரைனுக்கு ஒரு உண்மையிலேயே மேஜரான ஒரு லாஸ் தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரஷ்யா அவங்களோட ஸ்பை நெட்வொர்க்கை பயன்படுத்தி உக்ரைன் ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஹப்பை இந்த இடத்துல தூக்கியிருக்காங்க. ஆனால் இது மட்டுமே பத்தாது. இந்த மாதிரி 1000 ஃபேக்டரி உக்ரைனுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சு ரஷ்யா டெஸ்ட்ராய் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா மாஸ்கோவா மாதிரி இன்னும் நிறைய இடங்கள்ல ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் இந்த ஸ்ட்ரைக்ஸை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா உக்ரைன் கிட்ட அதுக்கான மிசைல் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றது அவங்க நாட்டிலே தயாரிக்கக்கூடியது இப்போ இருக்கு. 800 கிலோமீட்டர் போயிட்டு அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ட்ரோனும் இருக்கு. 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ட்ரோனும் இருக்கு. இதே மிசைல்ஸ் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் லேண்ட் அட்டாக் வேரியன்ட்ஸாவும் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யா இந்த இடத்துல காலதாமதம் ஏற்படுத்த உக்ரைனுக்கு அது ஒரு கிளியரான ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கான ஒரு ப்ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துரும். ஸோ இந்த வீடியோ பற்றி நூலகத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெப்டியூன் உக்ரைனோட ஆர்சனல்ல இருக்கிறதுலே டாப் நாச்சான ஒரு மிசைல். அதோட ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இப்போ அழிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே உக்ரைனுக்கு ஒரு பேட் நியூஸ் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அது ஒரு விடுவது உங்கள் எல்லாருக்கே.